ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காத போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதையை புரியும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள வரமா. இப்போ ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பான். அந்த இடத்துல டாக்டரும், தம்பி உண்மையிலேயே உன்னோட கால் வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குப்பான். அதனால கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்த மட்டும் தான் சரியாகும் அப்படின்னு டாக்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு கிளம்ப சொல்லியிருப்பாரு. ஹீரோப்பும் வெளியே வந்து ஒரு பெஞ்சில் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆஹா, அப்போக்லபிக்ஸ் முன்னாடியே இப்படி நடக்கணும், என்னதான் பண்றதோ, கால் வர இப்படி அடிபட்டுக்குது, கொஞ்ச நேரம் வீட்லயே ரெஸ்ட் எடுத்து தான் வேலைக்காம போல. டே ஃபேங் அப்படின்னு அவரு கூப்பிட, சொல்லுங்க பிரதர்லி. சரி உன்னோட பிரதர் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னா எனக்கு டைம் ஆகுது, இன்னமும் நிறைய டீல்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, அதனால எனக்கு கால் வந்துடுச்சு, நான் இப்ப கிளம்பணும். ஓகே பிரதர், நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்க. அதுக்கப்புறம் அவனை பெருமிச்சு விட்டுட்டு இப்ப நான் எப்படிதான் போறது. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ உக்காந்துட்டு இருக்க பார்த்தா நிறைய பேஷண்ட் இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே ரொம்ப க்ரௌடா இருக்கு. நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே நடந்துட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் என்னுடைய போறதுக்கு முன்னாடி என்னோட மெடிசன்ஸ்லாம் ஒரு தடவை கேட்டுன்னு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க யாரையோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு நர்ஸும் போறாங்க. இவங்க தான் ஹெட் நர்ஸ் ஜெயின். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்கள விறுவிறுன்னு நிறைய பேரை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் இவன் அழகுல மயங்கிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே அழகா இருக்கான். இந்த மாதிரியான நர்ஸ் எங்க ஏஜ்ல இப்படி இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி தெரியறாளே அப்படின்னு இவனும் பார்த்துட்டு இருக்கேன். தலைமை பாக்குறத பார்த்தா முகத்தை தான் பார்த்து ரசிச்சிருந்தான். கொஞ்ச நேரத்துல கண்ணு கீழே போகுது. டாய் முட்டாள் இப்படி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்க. அப்ப இவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிழவனும், எஸ்கியூஸ் மீ நான் ஹெட் நர்ஸ், இதை வந்துட்டேன் அப்படின்னு அவங்களும் வரேன். சாரி உங்களுக்கு என்ன வேணும், எதனா ஹெல்ப் பண்ணணுமா? இல்லைங்க, சடனா என்னுடைய பேக் வந்து வலிக்க ஆரம்பிக்குது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரும் பேசிக்கிட்டே கையில போனை எடுத்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அவளுடைய ட்ரெஸ் கீழே நீட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையப்போ எக்ஸ்ரே எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, கமான் கொஞ்சம் கிட்டவா, அப்பதான் நான் வீடியோ எடுக்கிறது பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தாலும் வில்லத்தனமா பேசி கிட்ட போயிட்டு தப்பா நடந்துக்க பாக்குறான். என்ன மன்னிச்சிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன சார் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதை அட்வான்ஸா அவன் பயன்படுத்தி இன்னும் தப்பா நடந்துக்க. அந்த டைம் அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. யாருன்னு பார்த்தா பக்கத்துல ஹீரோ இதெல்லாம் உட்காந்து பார்த்துனதால தன்னுடைய பேலன்ஸ் ஸ்டிக் எடுத்து அவன் மேல விசிறி அடிக்க, ஆஹா என்ன மடிச்சிடுங்க, அது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுனால சரியா பயன்படுத்த தெரியல அப்படின்னு பேசவும், திரும்பி இந்த நர்ஸே நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கறா. அடடா அவங்க போன் உடஞ்சிச்சு போலேன்னு ஹீரோ அந்த போன் எடுக்கலாம் பார்க்க, டேய் என்னோட போனை தொடாதான்னு சொல்லிட்டு இந்த கிழவனை கத்த, ஏன் எடுக்க கூடாது? டேய் கிழவா, நீ பண்ணது எல்லாத்தையும் நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டேன், எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பண்ண? இதை மட்டும் நான் போலீஸுக்கு கால் பண்ணி கொடுத்தேன், அவனை நீ துணி இல்லாம தோலை உரிச்சிருவானுங்க, வந்தமா ட்ரீட்மெண்ட் பார்த்துமா போற வேலையை விட்டுட்டு இந்த வயசுல உனக்கு என்ன என் பொம்பளை சொக்கை கேக்குது, இவனை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சுன்னு இருக்க. அதோட அவனும் போனும் வேணாம் மண்ணு வேணாம், நான் இந்த இடத்த விட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓட இருங்கன்னு ஒரு நிமிஷம் இந்த நர்ஸும் கத்த, என்ன ஆச்சு திடீர்னு பயந்து ஓடுறாரு அவரு. இதை பார்த்த ஹீரோவும், ஆமா இவளுக்கு என்னதான் நடந்துச்சு, எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்முன்னு இருக்கா, ரொம்பவும் அப்பாவியா இருக்கான்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஏங்க இங்க பாருங்க, அந்த கிழவனோட போட்டோல அவன் இதை தான் பண்ணியிருந்தான், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறான். இது அவர் இப்படியா பண்ணிதாரு, நான் இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, நீங்க எப்படி நோட்டீஸ் பண்ணீங்க? நான் பக்கத்துல உட்காந்து இருந்தேன்னா அவர் பண்ற வேலையெல்லாம் நான் மொத்தத்தையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் சரி விட்டா இப்படியே போயிடுச்சுன்னா மோசமான நிலைமைன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன். என்னங்க இந்த போனை வாங்கி நீங்க அவரை கம்ப்ளைண்ட் பண்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கனாலும் பிடிச்சி கொடுங்க, அப்படி இல்ல உங்களுக்கு வேணும்னு நினைச்சுக்கலாலும் இதை டெலீட் பண்ணிடுங்க, இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் சொல்லிட்டு ஹீரோ அந்த போனை கொடுக்க. அப்படியா, நீங்க ரொம்பவே கைண்டான பர்சனா இருக்கீங்க, எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, வேணும்னா சொல்லுங்க உங்களோட கால் பிராக்சருக்கு நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா கட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வலிக்கல உங்களுக்கு, ரொம்ப நன்றி, ஆனாலும் வலி இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஹீரோ பேசிக்கினே காலை தடவி கொடுத்துருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சு கணத்தை நீங்க பாருங்க, மெய் மருந்து இதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோவோ ஆஹா என்ன மன்னிச்சிருங்க நானே எப்படி பண்ணிட்டேன், ஏதோ ஒரு உங்க பியூட்டில மயங்கி அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹெட் நர்ஸ் இங்க வாங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு நர்ஸும் கூப்பிட, இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. சரி நான் இப்பத்தி கிளம்புறேன், இன்னும் சில வாரங்கள்லயே உங்களுடைய பிராக்சரும் சரியாயிடும், திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்தா நான் உங்களை செக் பண்ணி பாக்குறேன், ஓகேவா? ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இன்னும் சரியாகிறதுக்கு 1 வாரம் ஆகுமா, அது வரைக்கும் இவளை பார்க்க முடியாம போயிடும், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே பனியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாவே நியூஸ்ல இப்போ பிரேக்கிங் நியூஸ் இப்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த டெம்பரேச்சரோட மாறுதல் காரணமா அடுத்த 24 மணி நேரத்திலேயே உலகத்துல இருக்க மற்ற கண்ட்ரிஸ்லயும் ரொம்ப அதிகப்படியான ஸ்னோஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. இதனோட விளைவா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய ரிசர்ச் இதை பத்தி பார்த்துன்னு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான மார்னிங் நியூஸ். வேர்ல்டு வைடா இந்த மாதிரியான ஸ்னோ வந்து ஒரேடியா விழாது,
ஈவன் துபாய், ஈஜிப்ட், அமேசான் காடுகள்ல கூட இந்த பனிப்பொழிவு அதிகமா ஏற்பட்டுனே இருக்கு. இது வேர்ல்டு வைடா ஏற்படுறதுனால இது மிகப்பெரிய டேஞ்சரஸ் நிகழ்வா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்டும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட ரூம்ல மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டான்ல, அதன்படி இப்போ ரொம்பவே வெதுன்னு தான் இருக்கு அவனோட ரூம் ஃபுல்லாவே. நல்ல வேலை நான் பண்ண இந்த வேலையால இப்போவாச்சும் என் ரூம் கொஞ்சம் நார்மலா இருக்கு. நீங்கெல்லாம் இப்பதான் டிசாஸ்டர் வார்னிங் கொடுப்பீங்க, நான்லாம் அதுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டேன் பாத்தீங்களா. கண்டிப்பா சொல்றேன், இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா லோக்கல் கவர்மெண்ட் சரி என்ன இன்டர்நேஷனல் கவர்மெண்டால கூட இது சரி பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சு நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கான். திரும்பியும் நியூஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் அந்த நாட்டு கவர்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் இது முடிவுக்கு கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா இது மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகாம இருக்க அவங்களுடைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் அவங்களோட வீட்டுல பாதுகாப்பா இருங்க, தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு இப்பதான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஹீரோவும் கண்ணுங்களா இதெல்லாம் முடிகிற காரியமே கிடையாது, இன்னும் போக போக நிலைமை மோசமாயிட்டு தான் இருக்கும் பாருங்க, இப்பயே உங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் நீங்க வாங்கலாம், அவ்வளவுதான். நல்ல வேலை நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இப்போதுக்கு அப்புறம் நான் சொகசா வாழவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல பார்த்தா ஹாப்பி ஹவுசிங் காம்ப்ளெக்ஸோடைய அந்த பிளாக்கோடைய மொத்த மெம்பர்ஸும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுடைய மெம்பர்ஸும் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் சேட் பண்றாங்க. ஏய் நியூஸ பாத்தீங்களா காய்ஸ், ஈவன் ஈஜிப்ட்ல கூட ஸ்னோ பெய்தான், என்னால நம்பவே முடியல. அது இன்னும் உண்மைதான்ப்பா, ரொம்ப வெயில் அடிக்கிற பாலைவனத்திலேயே அப்படியாப்பட்ட பனி பொழியுதுன்னா நிலைமை மோசமாகுமா. நீங்க வேற இந்த குளிர்லாம் ரொம்பவே உரைய வைக்கிற மாதிரி இது நம்ம இதுலயே செத்துருவோமோன்னு தோணுது. ஏன்னா ஸ்னோ இன்னமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆல்ரெடி என்னோட பாஸ் கூட சொல்லிட்டாரு வீட்டுல இருந்து வேலை பார்க்க சொல்லி அப்படின்னு எல்லாரும் சேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் வந்து அந்த மெசேஜ்ல ஜாயின் பண்றான். எல்லாரும் கேளுங்க, நம்ம எல்லாரும் புதிய உலகத்துக்கு தயாராகணும். கண்டிப்பா இப்ப நடந்திருக்கிற இந்த வெதர் மாற்றம் வந்து நார்மலானது கிடையாது, கூடிய சீக்கிரமே பனிப்பு எல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எர்த் ஃபுல்லாவே இந்த நிலைமைக்கு ஆளாக போகுது, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. என்னோட வார்த்தைய நம்பாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டு அந்த பர்சனும் பேசிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரே ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஹீரோவும் அதிர்ச்சி ஆகுறான். எங்க நடக்கிற இந்த வெதர் மாற்றம் தான் தி ஐஸ் ஏஜ் அப்பாகலிப்ஸ், அதோட ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒருத்தர் போட, என்னது ஐஸ் ஏஜ் அப்பாகலிப்ஸா, யார் இந்த ஆளு, இவங்களுக்கு எப்படி இது அப்பாகலிப்ஸ்னு தெரியும். ஏன்னா ஹீரோக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே செத்து பொழைச்சு வந்திருப்பான், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். பட் இவன் இது மெசேஜ் பண்ணாம வேற ஒருத்தங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு ஹீரோவும் அதிர்ச்சி ஆயிட்டு தான் இப்ப கேட்கறான். இந்த நபர் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆக அதோட எந்தத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலில் இருந்திருக்கும், முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடுத்த சாப்டரும் வேற லெவலில் போகும், முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாத்துருங்க. சரிங்க, நம்ம தொடர்ந்து வீடியோ முடிச்சுமா.